ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே ஈவினிங் எடுத்த வீடியோ தாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்துகிட்ருக்கேன். மார்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்குலாம் லஞ்ச் பேக் பண்ணி சாப்பிட வச்சு பசங்க அனுப்பிட்டேன். ஈவினிங் வந்து பசங்களுக்கு ஹார்லிக்ஸ்லாம் கொடுத்தது. பசங்க கொஞ்சம் நேரம் விளாண்டதுக்கப்புறம் வந்துட்டு நான் மார்னிங் ஊற வச்சு அந்த சுண்டலை எடுத்துகிட்டு ஒன் சைடு ஊற வச்சிட்டதுக்கப்புறமா பசங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கிரேவி பண்ணிடலாம் ஒரு சைடு அப்படின்ட்டு வந்துட்டேன். ஒரு சைடு வந்துட்டு சுண்டல் வெந்துருச்சு. ஒரு சைடு பேன் எடுத்துகிட்டு ஆயில் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் தனியாக பேஸ்ட் பண்ணி அதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளியும் பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தேங்காவும் மூணு முந்திரியும் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா சுருண்டை வதங்கினதுக்கப்புறம் இந்த மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு அஞ்சு பொருளையுமே போட்டு வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த சன்னாவை வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலையை போட்டு இறக்கிட வேண்டியதான். சன்னா மசாலா ரெடி பண்ணிட்டேன். காம்பினேஷன் வந்து சப்பாத்தி தோசை லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு டின்னர் எங்களுக்கு வந்து இதுதான், சப்பாத்தியும் சன்னா மசாலா செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.